சற்று முன் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பொன்சேகாவை தொடர்ந்து விஜயதாசவின் அதிரடி அறிவிப்பு. சூடுபிடிக்கும் அரசியல் களம், பிரதமர் பதவியை கோரும் ராஜபக்ஷ. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய தினம் வெளியிடப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1981 ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பிரகடனம் நாளை வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்பு மனுக்களை கோரும் திகதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு கூடியிருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை மாதிபராக செயற்பட முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்து அடுத்த 2 நாட்களுக்குள் தனது நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்வதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஆனால் அமைச்சரவையின் தீர்மானம் எவ்வாறாக இருந்தாலும் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிரான வழக்கு தீர்க்கப்படும் வரை அவர் காவல்துறை மாதிபராக பணியாற்ற முடியாது என முன்னாள் சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக இவரும் செயற்பட முடியாதெனவும் அதனை புறக்கணிப்பது நீதித்துறையை அவமதிக்கும் செயலாகும் எனவும் பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை மாதிபராக தேசப்பந்து தென்னகோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் பங்குதாரர்களால் 9 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தானும் களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, திலித் ஜெயவீர, சரத் பொன்சேகா ஆகியோரும் இருக்கின்றனர். எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் இன்று கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அறிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்று, ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஏனைய அரசியல் கட்சிகள் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு வழங்கப்பட வேண்டும் என அதன் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அப்பாற்பட்ட வேட்பாளருக்கு ஆதரவளித்தால் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராம மாவட்டத்தில் நேற்று சந்தித்து எதிர்வரும் அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடினர். கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் குழு ஒன்று இந்த சந்திப்பில் இணைந்திருந்தது.
யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி நிதியாக தலா 5 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஆளும் கட்சி அமைப்பாளரான விஜயகலா மகேஸ்வரனிற்கு 19 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் நிதி தற்போது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, த சித்தார்த்தன், ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சே. கஜேந்திரன் ஆகியோருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரான சி.வி. விக்னேஸ்வரனுக்கான நிதி இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இதே நேரம் 8வது நாடாளுமன்ற உறுப்பினரான அங்கஜன் ராமநாதனிற்கு 15 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான அபிவிருத்தி நிதிகளுக்கான நிதியை மாவட்ட செயலகத்திற்கு விடுவித்தமையோடு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தலைவராக கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் சிபாரிசு செய்யப்பட்ட 19 கோடி ரூபாய் பெறுமதியிலான திட்டங்களுக்கும் விஜயகலா மகேஸ்வரனின் பரிந்துரை என குறிப்பிட்டு நிதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பணியில் இருந்த அதிகாரிகள் தாங்கள் பயணித்த காரில் கஞ்சாவை வைக்க முயற்சித்ததாக இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சாட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் தற்போது விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கொழும்பு கொள்ளுப்பிட்டியில் நேற்று காலை வீதி கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று காரொன்றை சோதனையிட்ட போது இச்சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சுமார் 5 பேர் கொண்ட குழுவுடன் கிராண்ட் பாஸிலிருந்து வருகை தந்த காரை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். குறித்த சோதனையின் போது கார் இருக்கையில் கஞ்சா விதைகள் போன்ற பல பொருட்கள் இருப்பதை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர். எனினும் வாகனத்தில் இருந்த பணத்தை கண்டறிந்த போலீசார் பணம் பறிப்பதற்காக அதிகாரிகள் காருக்குள் கஞ்சாவை வைக்க முயன்றதாக இளைஞர் குழு குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் நிகால் தல்துவ குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். காரில் இருந்தவர்களை கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்ள அனுமதித்ததில் சம்பவ இடத்தில் இருந்த அதிகாரிகள் தவறு செய்ததாக கூறியுள்ளார். சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே மூத்த அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த இளைஞர்களுடன் உரையாடி பிரச்சினையை சுமூகமாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இளைஞர்களின் கருத்துக்கு குறித்த போலீசார் எவ்வித பதிலையும் வழங்காமை சந்தேகத்தை எழுப்புவதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையை இந்திய ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் தன்னை ஒரு தரப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்படி சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடையை 14/5/2024 அன்று மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்த அமைச்சகம் அரசாணை வெளியிட்டது. கழக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனுவை தீர்ப்பாயம் ஏற்றுக்கொண்டது. ஆகஸ்ட் 7ஆம் திகதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் இதே போன்ற மனுவை வைகோ நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.